சங்க காலத்துல சாதாரண மக்கள்ல இருந்து மன்னர்கள் வரைக்கும் மது குடிக்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க. அரியல், நரவு, பிழி, தேரல், மடு, மட்டு, கள் போன்ற பல மது வகைகள் பிரபலமா இருந்துச்சு. தென்னை மற்றும் பனை மரங்கள்ல இருந்து இறக்கப்பட்ட கல்ல வீட்டிலே உணவோட உட்கொண்டாங்க. சங்ககால தமிழர்கள் வெளிநாடுகளோட வணிக தொடர்புல இருந்தப்போ வெளிநாட்டு மது வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டுச்சு. அப்படி இறக்குமதி செய்யப்பட்ட மது வகைகள்ல தேரல்ன்ற சுத்திகரிக்கப்பட்ட டாடி விரும்பி அருந்தப்பட்டுச்சு. மூங்கிலால செய்யப்பட்ட பாட்டில்ஸ்ல மது வகைகளை நிரப்பி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு சுவைய கூட்டி குடிச்சாங்க. போர்ல வெற்றி அடைஞ்ச போர் வீரர்கள் கல்லுண்டு கழிப்பதற்காக உண்டாட்டு விழா கொண்டாடப்பட்டுச்சு. மதுவோட மாமிசமும் எடுக்கிறது அவங்களுடைய வழக்கமா இருந்துச்சு. சங்க காலத்துல இந்த குடிப்பழக்கம் அளவுக்கு மீறி போய் மக்கள் குடிபோதைக்கு அடிமையானதை உணர்ந்த திருவள்ளுவர் குடிப்பழக்கத்தை வன்மையா கண்டிச்சு கல்லுண்ணாமை பத்தி ஒரு அதிகாரமே எழுதினாரு. சங்க இலக்கியங்கள்ல மதுபோதைய தேள்கடிக்கு ஒப்பிட்டும் பாடப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆண், பெண், சின்னவங்க, பெரியவங்கன்ற எந்த பேதமும் இல்லாம குடிபோதை ஒருத்தருடைய வாழ்க்கையையும் உடல் ஆரோக்கியத்தையும் நாசமாக்கிட்டு இருக்கு. உலகின் மூத்த குடி குடியால சீரழிஞ்சிட்டு இருக்குன்றதே நிதர்சனமான உண்மை.